கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். வலிக்குது. சரி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க பெட்லயே படுத்துக்கோ. வேண்டாம், நான் தரையே ஏய் ஸ்வேதா, சொன்னா கேளு. பெட்லயே படு. படுத்துக்க. ச்சே, இப்படி போய் விழுந்துட்டோமே. அவகிட்ட சாரி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. ச்சே. பாட்டி, நைட் ஆயிடுச்சு. வீட்ல அந்த ஸ்வேதாவும் மேடியும் இந்நேரம் படுத்து தூங்கிருப்பாங்க. இப்ப நீ நேரா ஸ்வேதா ரூமுக்கு போய் அந்த கொத்து சாவியை எடுத்து. நினைச்சேன் ஏறு ஓட்டுறவன் இழிச்ச வயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஒவ்வொரு தடவையும் நீங்க 2 பேரும் பிளான மட்டும் போட்டுட்டு சேஃப்டி ஆயிடுறீங்க. அத பண்ணும்போது நான் தான் பிரச்சனையில மாட்டிக்கிறேன். எப்பவுமே நான் தான் போடுமா? இந்த தடவை நான் போக மாட்டேன், போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ என் தங்கம்ல. போயிட்டு வாமா. முடியாது, போடி. என்னது முடியாதா? மா, நீ இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் கொல்லிக்கட்டை எடுத்து சூடு வச்சிருவேன். எது சூடு வச்சிருவியா? ஆமா, நீ போலனா அதான் நடக்கும். சரியான சதிகாரி, சூடு வச்சாலும் வச்சிடுவா. சரி, போறேன். சூப்பர் பாட்டி. அதெல்லாம் நான் போயிட்டு முழுசா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. நான் ஸ்வேதா கிட்ட இருக்கிற கொத்து சாவியை எடுக்கும் போது என்ன யாராவது பாத்துட்டா நான் என்ன பண்றது? அத பத்தி பிரச்சனை இல்ல பாட்டி. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லடி, எனக்கு தான் பிரச்சனை. மா, என்னடி இது? இதையெல்லாம் பாக்கும்போது ஆம்பளைங்க போடுற துணி மாதிரி இருக்கு. ஆம்பளைங்க ட்ரெஸ் தாம்மா. இதுல இருக்கிற கருப்பு கலர் வேஷ்டி, சட்டை, தொப்பி, முகமடி எல்லாம் நீ போட்டுக்கிட்டா நீ பாக்க அப்படியே ஆம்பளை திருட மாதிரியே இருப்ப. நீ ஸ்வேதா கிட்ட இருந்து சாவி கொத்தை எடுக்கும் போது யாராவது உன்னை பார்த்தா கூட நீ தப்பிச்சு ஓடினு வை, திருடன் நினைச்சு உன்னை விட்டுருவாங்க. திருடன் நினைச்சு விட்டா சரி, விடாம என்ன விரட்டி அடிச்சா? மா, நீ அதெல்லாம் அசால்ட்டா சிக்காம தப்பிச்சு வந்துருவமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பயப்படாத. உனக்கு நம்பிக்கை இருக்கும், ஏன்னா போறது நான் தானே. பாட்டி பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட். இவ வேற என்னத்த கான்பிடென்ட்டோ. இவளுங்க போடுற பிளான்ல 4ல 1 கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுல வேற என்ன வச்சுதான் எல்லாம் பண்றாளுங்க. சரி கொண்டா. மா, சீக்கிரம் போய் துணியை மாத்திட்டு வாமா. போறேன். மா போதும்மா, எவ்வளவு நேரம் தான் துணியை மாத்துவ? சீக்கிரம் வா. வந்துட்டேன் இரண்டி. என்னடி ட்ரெஸ் இது? புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, வாடகைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
இந்த Dress-அ வாடகைக்கு கொடுத்தவன் இந்த Dress-அ வாங்கினதுல இருந்தே துவைக்கல போல இருக்கு. நாத்தம் தாங்க முடியலடி. நாத்தமாமா இப்ப முக்கியம், இந்த கெட்டப் தாம்மா முக்கியம். இந்த Dress-ல நீ பாக்க அப்படியே 80sல வந்த ஸ்ரீதேவிக்கு ஆம்பளை Dress போட்ட மாதிரியே இருக்குமா. எனக்கே உன்ன அடையாளம் தெரியலமா. வாய மூடு, சும்மா உசுப்பேத்தாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பூமிகா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தெளிவா சொல்லு. ஏற்கனவே நம்ம பேசினதா பாட்டி. நீ நேரா போற, ஸ்வேதாவுக்கு தெரியாம அவ கொத்து சாவியை எடுத்து பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு திரும்ப அந்த சாவிய ஸ்வேதா கிட்டே வச்சுட்டு வந்துரு. அவ்வளவுதான், சிம்பிள். இது சிம்பிளா? கொத்து சாவி எடுக்க போற என்ன கொத்து பரோட்டா வாக்கிட கூடாது. கொலசாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். இவளுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன திருடுற வரைக்கும் கொண்டு வந்துட்டாளுங்க. போறேன் போறேன். ஆல் தி பெஸ்ட் பாட்டி. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சலு. என்ன ட்ரெஸ்டா இது? பாப்பா, இந்த Dress வேற நாத்த அடிக்குது. ஐயோ, தும்மல் வேற வர மாதிரி இருக்கு. தும்மனா மாட்டிக்குவோமே. இத வேற போடணுமா? ஐயோ, கண்ணே தெரியல. இப்ப என்ன பண்றது? ஓ, பேசாம முகமுடிய கழட்டிடுவோமா? வேணாம் வேணாம், அப்புறம் மாட்டிக்குவோம். கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு குத்து மதிப்பா சமாளிப்போம். ஸ்வேதா ரூம் எங்க இருக்குது? கரெக்ட், இதான் ஸ்வேதா ரூம். என்ன திடீர்னு பயங்கரமா தாகம் எடுக்குது? தண்ணி இல்லையே. சரி, கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். குளிர்து வேற. என்னம்மா பாட்டி தட்டு தடுமாறி போகுது? அன்னைக்கு ராகினி ரூம்குள்ள போன மாதிரி இன்னைக்கும் ஏதாவது சொதப்பிராதுல்ல? சொதப்ப கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இங்கே ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரி. சரி, கதவை திறந்து உள்ள போயிடுவோம்.
ஐயோ ஐயோ திருட 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 எல்லாரும் வாங்க ஐயோ திருட 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 எது திருடனா? எங்க திருட? மேரி திருட ஐயோ, இவ என்ன பார்த்துதான் திருடன்னு சொல்றாளா? இன்னும் திருடவே இல்ல, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன பண்றது? தப்பிச்சு ஓட வேண்டியதா? ஏய் பாட்டி பாட்டிச்சுமா. ஏய் ஐயோ, இந்த குண்டாச்சி அடி தாங்க முடியலையே. இவங்க எடுத்துக்கிட்டு 4 அடி வாங்கினா நான் பரலோக போயிடுவேன். ஐயோ, சரியான வண்டி போச்சு. எங்க வீட்லயே திருட வந்திருக்கியா? செத்து கிட்ட இவ்வளவு தைரியம் உனக்கு? அத்தை அத்தை மேரி உனக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? மேரி கௌதம் அத்தை ரோடுக்கு நடுவுல போட்ட பேரிகார்டு மாதிரி யார் இது? இந்த மலமாடா? ஐயோ, இவன் ஒரு அடி அடிச்சாலே நான் கோமாக்கு போயிடுவனே. எங்க வீட்லயே திருட வர்றியா? என்ன பண்ண போறா? ஏய்! மேரி திருட என்ன ஸ்வேதா சத்தம் கேக்குதா? ஏண்டி நல்லா போடு நல்லா பண்ணி போடுங்க. அம்மா பாட்டி மாட்டிக்கிச்சுமா. அண்ணி விட்டுறல. அண்ணி போடு நல்லா போடுங்க. அண்ணி பிரீத்தி ஐயோ மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரம் போடுங்க அண்ணி. அம்மா பாட்டி வெளியே போயிடுச்சு. வாமா என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். கடவுளே, எங்க அம்மா யார் கையிலயும் சிக்க கூடாது. வா. ஐயோ, இவர் ஒரு மாதிரியா பாக்குறாரே. ஒருவேளை நாம சொல்லிதான் எங்க அம்மா திருடுறாங்கன்னு இவரு கண்டுபிடிச்சிட்டாரோ? திருட எங்க? திருட எங்க? அது திருடனா? எங்க? அது திருடனா? திருடனா? இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான். இந்த பக்கம் தான் போனா. அம்மா வாமா போய் பார்க்கலாம். அது கூட எங்க வீட்டுல வந்து திருடுறா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? எங்க அம்மா நல்லா வசமா மாட்டிக்கிட்டா. குடும்பமே சேர்ந்து அடிக்கிற அடியில என் அம்மா கூண்டோட கையில சொன்னா. என்னையா குடும்பமே சேர்ந்து அடிக்கிறீங்க? மெதுவா அடிக்க, வலிக்குது. வலிக்கணும் அடிக்கிறது. அடினே அடி அடி. அப்படிதான். என்ன பண்ண எங்க அம்மாவை காப்பாத்துறது? ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? அடினா அப்படிதான். நல்லா அடி. என்ன நீங்க 2 பேர் மட்டும் அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து திருட நடிக்கிற. அம்மா வாமா நம்மளும் பாட்டி அடிப்போம். எங்க அம்மாவை நானே அடிக்கிறதா? என்னால முடியாதுடி. அம்மா நம்ம இப்ப பாட்டி அடிக்காட்டி நமக்கும் திருடனுக்கும் கூட்டு இருக்கு. அதான் அடிக்க மாட்டேங்கிறோன்னு குடும்பமே நினைச்சுக்கோ. சும்மா 2 அடியாவது போடுவோம். நீ போ. கொடுங்க நானும் அடிக்கிறேன். ஐயோ பாட்டி என்ன மன்னிச்சிரு பாட்டி. டேய், நல்லா அடி. ஏய்! வீட்டுல சேர்ந்து அடிக்கிறீங்க. ஓடிடுமா ஓடிடுமா. ஓடு அப்படி ஓடு. உன்னை. ஏய் திருட ஓடுறா. ஏய்! ஏய்! ச்சே! என்னன்னா எப்படியோ அம்மா தப்பிச்சிட்டா.
என்ன குடும்பமே இப்படி நம்மள முறைக்குது? உங்களை திருடன்னு அடிக்க சொன்னா இப்படி தப்பிக்க விட்டுட்டீங்க. அ, அ, இல்ல நான் பிடிக்கலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். சரி விடுங்க, எல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. எல்லாரும் போய் படுங்க. மா அன்னி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளவுதாம்மா. அவன் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏதாவது திருடிட்டு போயிருப்பான். நல்ல வேளை அம்மா தப்பிச்சிட்டா. இல்ல நம்மளே சேர்த்து மாட்டி விட்டுருப்பா. கண்மணிமா, திரும்புங்க கண்மணிமா. எதுக்கு திரும்ப சொன்னா இப்ப? எதுக்கு இவ நிக்க சொல்றா? ஏதாவது ஆட்டத்தை கழிச்சு விட பாக்குறாளா? ஒன்னும் புரியலையே. என்ன ஸ்வேதா? ம், எல்லாரும் போன பிறகு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள ஓடிடணும். எல்லாரும் இங்க இருக்காங்க, கோகில பாட்டி மட்டும் காணோம். எங்க? குண்டச்சி எப்படி கரெக்டா நம்மள கேக்குறா பாரு. இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்க கண்மணிமா, பாட்டி எங்க? இல்ல, அது வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அது படுத்து தூங்குது. அதனால்தான் நாங்க மட்டும் வந்தோம். இல்லம்மா? ஆமா ஆமா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? என்ன சொல்றாங்க இவங்க? உடனே கண்மணி அம்மா ரூமுக்கு போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். சரி வாங்க பாட்டியை போய் பாப்போம். சும்மா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன, இந்த குண்டச்சி கூட்டிட்டு போய் காட்டுன்னு சொல்றா. ஒருவேளை எல்லாரும் மாடியில வந்து பார்க்கும்போது அம்மா அங்க இல்லைன்னா அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ. ஸ்வேதா இந்த நேரத்துல கோகிலா பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல, இப்ப எங்க எல்லாருக்குமே கோகிலா அம்மாவை பார்க்கணும். வாங்க போலாம். ஐயோ, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. பேசாம ஓடிடுவோம். இல்ல கல்பனாமா, அது எதுவும் பேச வேணாம், வாங்க. ஆமா ஆமா, வாங்க போய் பாப்போம். மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இனி அம்மா தப்பிக்கிறது கஷ்டம்தான். மா இவங்க வர்ற மாதிரி தெரியல, வாங்க நம்ம போவோம். பாத்துக்கிட்டு நிக்கிறத பாரு. ச்சே. வாராகினி. என்னடி போறாங்க? ஐயோ, எல்லாரும் நம்ம ரூமுக்கு தான் போறாங்க. அம்மா மட்டும் அங்க இல்லன்னா நம்ம நல்லா மாட்டிப்போம். ஐயோ, வா போலாம். ஸ்வேதாவை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்ணி எங்க அம்மாவால நாம வீட்டை விட்டு போக போறோம். அம்மா சும்மா இருமா. நானே பயத்துல இருக்கேன், இதுல நீ வேற. எது எப்படியோ நாம மாட்ட போறோம்னு ஆயிடுச்சு. நாமளே முன்னாடி போய் ரூம் கதவை திறந்து நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிடலாம். அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஏதாவது சான்ஸ் ஆவது கிடைக்கும். சரிடி, வா வா. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் ரூம்குள்ள போறதுக்கு இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பாத்ரூம் ஜன்னல் தான். வேற வழியே இல்ல. எப்படியாவது பைப்பை புடிச்சு ஏறி ரூம்குள்ள போயிட வேண்டியதுதான். அப்பா, கோகிலா, உன் நிலைமை கடைசியில இப்படி ஆயிடுச்சே. திருட வேஷம் போட்ட நீ கடைசியில திருட மாதிரியே பைப்ப புடிச்சு தொங்கிட்டு இருக்கியே.
பொண்ணும் பேத்தியும் விஷமா பிறந்ததுனால நான் இப்படி வேதாளம் மாதிரி பைப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். ஐயோ, பைப்ல ஏறி ஈஸியா போயிடலான்னு பார்த்தா இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டேனே. மேலையும் ஏற முடியாம கீழையும் இறங்க முடியாம இப்படி நடுவுல வந்து மாட்டிக்கிட்டேனே. இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறது?